व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ராமகிருஷ்ண ஹரி. ஞானேஸ்வர மகாராஜ் கி ஜெய். இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, அதாவது வியாசரே விஷ்ணு ரூபமாக தான் பிறந்திருக்கா. அதாவது பாகவதத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் போன ஸ்லோகாவுக்கு. பாகவதத்தில் தசாவதாரம் நமக்கு தெரியும். ஆனால் பாகவதத்தில் 22 அவதாரம் இருக்குது அப்படிங்கிறா. 22 24 அந்த மாதிரி சொல்கிறா. அதில் வியாசர் அவர் விஷ்ணுவோட அவதாரம் தான். விஷ்ணு ரூபமாக வியாசரே இருந்திருக்கிறார். பிரம்மன் நிதையே அப்படின்னாக்கா பிரம்மமே அவர் தான் பிரம்மம். வாசிஷ்டாய நமோ நமஹா. விஷ்ணு ரூபமாக அவதரித்தவர் வியாசர். விஷ்ணு ரூபமாகவே விளங்குகிறார். வேதங்கள் எல்லாமே பிரம்ம ஞானத்தை பொக்கிஷமாக தந்தவர் வியாசர். வசிஷ்டருடைய பரம்பரையாக தோன்றிய அவருக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கா. அதாவது வியாசரே விஷ்ணுவுடைய ரூபமாக இருந்து வியாசர் என்ற ரூபத்தை எடுத்தவரே விஷ்ணு தான். நிச்சயமாக அவருக்கு வணக்கம். பிரம்ம ஞானத்தின் பொக்கிஷம் வசிஷ்டர் பரம்பரையிலே தோன்றியவருக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம் அப்படின்னு இதில் அழகாக சொல்லியிருக்கா. அதாவது நிறைய கருத்துக்கள் இருக்குது. விஷ்ணு உலக நலனுக்காக விஷ்ணு அதாவது அந்த யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கலியுகம் பிறந்ததுக்கு அப்புறம் விஷ்ணு வேதங்களை எல்லாம் இப்போ 4 பிரித்து அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக வியாசர் ரூபத்தில் பிறந்து அவதரித்து அந்த வேதங்களையாம் தொகுத்தவர். புராணங்கள், மகாபாரதம், அந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள் வியாசர் கொடுத்துருக்கா. இந்த ஸ்லோகாவில் அவருக்கு வியாசர், அதாவது விஷ்ணு ரூபமாகிய வியாசருக்கு வசிஷ்ட பரம்பரையில் பிறந்த வியாசருக்கு வணக்கம் அப்படின்னு இதில் சொல்கிறான். ராமகிருஷ்ண ஹரி.